சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தாவேகா தலைவர் விஜய் அவருடைய வேலூர் கூட்டத்தில் பேசின மிக முக்கியமான விஷயங்களை எடுத்து பார்க்கும்போது இந்த தேர்தலில் விஜய் நிக்க மாட்டாரு அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்சிருக்கு. முதல்ல இந்த தேர்தலில் இவர் நிக்கிறாரா நிக்கலையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேசினதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி. மற்றபடி இங்கே என்டிஏ கூட்டணிக்கு திமுகவுக்கெல்லாம் போட்டி கிடையாது. இந்த திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கும் என்டிஏவுக்கும் தான் கூட்டணி அப்படின்னு அதை சொல்றாங்க. இவங்க என்ன டெல்லியில் போய் ஆட்சி பண்ண வராங்க, இவங்க தமிழ்நாட்டை தான் ஆட்சி பண்ண போறாங்க, எதுக்காக என்டிஏ கூட்டணியெல்லாம் பயங்கரமாக இழுத்து பேசுறாங்க? நம்ம தேர்தல் நடக்கிறது சட்டமன்றத்துக்கு, அது தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது, அது கூட தெரியாம நீங்க என்டிஏ கூட்டணி பேசுறீங்களா அப்படின்னு அவர் பேசியிருந்தாரு. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது. 1925 இருந்து என்னைக்கு பெரியார் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரோ அந்த இயக்கத்தினுடைய நோக்கம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சண்டையா இருக்கு. தமிழ்நாட்டை தென்னிந்தியாவை டெல்லியினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிறது அந்த போராட்டத்தினுடைய மையமா இருக்கு. ஒரு காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்து இன்னைக்கு தமிழ்நாடா மாறி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியினுடைய அதிகார குவிப்பை நோக்கி காலங்காலமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. 1967 திமுக ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள்னால ஆட்சி அதிகாரத்துக்கே வர முடியாம போனதுக்கு முக்கியமான ஒரு காரணம் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய டெல்லி எதிர்ப்பு, அது மட்டும் இல்லாமல் இந்தி எதிர்ப்பு, தமிழ்நாட்டினுடைய சுய நிர்ணய உரிமை குறித்தான பேச்சு, அதாவது சுயாட்சி குறித்தான பேச்சு. இதை மையமா வச்சு தமிழ்நாட்டில் பலகால அரசியல் நடந்திருக்கு. ஆனா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2021 திமுக வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு மோடி அரசாங்கம் இரண்டாவது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா இந்தியாவில் மாநிலங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. அதில் ஒன்னொன்னா செஞ்சுட்டு வராங்க. பண மதிப்பிழப்பிலிருந்து ஜிஎஸ்டியா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை செஞ்சாங்க. இது எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தி உருவாயிருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஏன் டெல்லி எதிர்ப்பு அப்படிங்கிறது பிரதானமாக இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய கீழடி தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு சங்ககால நகரம் குறித்தான ஆய்வை பண்ணி எடுத்துக்கொண்டு முன் வச்சா அதை பாஜக அரசாங்கம் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அதில் எந்த மதமும் இல்லை, சமஸ்கிருத வார்த்தை இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. தமிழர் அப்படிங்கிற தனித்துவமான வரலாறு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வரலாறை காலி பண்ணுவதற்காக மத்திய அரசாங்கம் அவங்க தனியாக ஒரு வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இரும்பு காலங்கள், இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதி கடந்த 5 ஆண்டுல மட்டும் தமிழ்நாடு 8 லட்சம் கோடி கொடுத்துருக்கு. அதில் வெறும் 3 லட்சம் கோடி தான் திரும்பி வந்திருக்கு. 5 லட்சம் கோடி எங்கே போச்சு? உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் மற்ற மாநிலத்துக்கும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேசத்தை 20 வருஷமா பாஜக தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டு காசை வாங்கி டெல்லிக்கு எடுத்துட்டு போய் அதை அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய 20 வருஷமா தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துக்கு இலவச திட்டங்கள் கொடுக்குறாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்தில் போய் இலவசத்துக்கு எதிராக வழக்கு போட்டுட்டு இருக்குது பாஜக. அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும் தொகையான மக்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் டெல்லி எதிர்ப்பு, டெல்லியினுடைய அரசியலினுடைய கெடுபிடி இருக்கு பார்த்தீங்களா. தமிழ்நாட்டினுடைய ஐடென்டிட்டி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய நிதி வளங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சுரண்டக்கூடிய வேலையை இந்த டெல்லி பார்க்குது அப்படிங்கக்கூடிய எதிர்ப்பு உணர்வு கடந்த 3-4 ஆண்டுகள் ரொம்ப 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 அதிகமாயிடுச்சு. இந்த எதிர்ப்பு குறித்து கொஞ்சம் கூட எந்த நாலேஜுமே இல்லாம என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா, அது நீங்க என்ன ஆட்சி அதிகாரத்தை டெல்லியில் போய் பண்ண போறீங்க? தம்பி, தமிழ்நாட்டையே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி மறைமுகமாக ஆட்சி பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு கட்சி மெஜாரிட்டியா ஜெயிச்சு உட்கார்ந்தாலும் டெல்லியோடு தினம் ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமையா இருக்கு. நமக்கு கிடைக்க வேண்டிய கல்வி நிதி கிடைக்க மாட்டேங்குது. 100 நாள் வேலை திட்டத்துல நமக்கு ஒதுக்க வேண்டிய உரிமைகளை ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. மொத்தமா 100 நாள் வேலை திட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சரை மாத்துறாங்க. டெல்லி நினைச்சா இந்த மாநிலத்துக்கு 100 நாள் வேலை கொடுக்கலாம், இந்த மாநிலத்துக்கு 100 நாள் வேலை கொடுக்க கூடாது அப்படிங்கிற அதிகாரத்தை தன் பக்கம் வச்சிருக்காங்க. குறிப்பா கடந்த மாதம் கொண்டு வந்த புது சட்டத்தில் இதை மாத்துறாங்க. நிதி பங்கீடு எதுல 100 நாள் வேலை திட்டத்தில் இது வரைக்கும் 100% டெல்லியில தான் வரணும். இப்ப 40% மேல மாநில அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ டெல்லி தன்னுடைய ஒவ்வொரு திட்டத்தையும் கை கழுவிட்டு ஓட பாக்குது. ஒரு பக்கம் சொந்தமா எந்த திட்டத்தையும் நடத்தாம கை கழுவுறாங்க, இன்னொரு பக்கம் மாநிலங்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் 26 தேர்தலையே புரிஞ்சுக்க முடியும். கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல இது வரைக்கும் வாயை திறந்து ஏதாவது ஒரு திட்டம் இந்த மோடி அரசாங்கம் கொண்டு தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சிக்கக்கூடிய, தமிழர்களை தலைகுனிய செய்யக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்துக்கு இது வரைக்கும் விஜய் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரா? ரொம்ப சிம்பிளான கேள்வி, அடிப்படையான ஒரு கேள்வி. நாம நம்மளுடைய கீழடியும் நம்மளுடைய ஆதிச்சநல்லூர் ஆய்வுகளா இருக்கட்டும், இல்ல இரும்பு கால ஆய்வுகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுக்கிறோம்.
இதெல்லாம் போதிய டேட்டாஸே கிடையாது. ஏதோ தமிழ்நாடு அரசாங்கம் எந்த விதமான ஆய்வுமே பண்ணாத, படிப்பறிவே இல்லாதவன் தமிழ் அப்படிங்கிற மாதிரி எங்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக எங்களோட ஆய்வு நீங்கள் நிராகரிக்கிறீங்களே. நாங்கள் அமெரிக்காவிலையும் வெளிநாடுகளிலும் இங்கே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை கொடுத்து கார்பன் டெஸ்ட் பண்ணி இன்னும் முக்கியமான ஆய்வுகளை பண்ணி வரலாற்றை திரட்டி கொண்டு வந்து அரசு சார்பாக வெளியிடுறோம். ஆனால் அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ஒரே கையெழுத்தில் ரிஜெக்ட் பண்ணிட்டு போகுது. இதை விட தமிழ்நாட்டுக்கும் தமிழனுக்கும் ஏதாவது தலைகுனிவு இருக்குமா? இந்த தலைகுனிவை இந்த பாஜக செய்யும் போது கூட நான் பாஜகவை எதிர்த்து பேச மாட்டேன், சண்டை எனக்கும் பாஜகவும் கிடையாது, சண்டை எனக்கு திமுகவுக்கும் அப்படின்னு சொல்லி மொக்கையான ஒரு பாலிடிக்ஸை இவ்வளவு இளைஞர்கள் மத்தியில் ஏன் விஜய் பண்றாரே நமக்கு புரியல. உங்களுக்கு திமுக மேல ஒரு எதிர்ப்பு இருக்குன்னா நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம். திமுக எந்தெந்த திட்டங்கள்லாம் தப்பா செஞ்சிருச்சு, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சரி கிடையாது. டெல்லி கிட்ட போராடி இந்த உரிமையெல்லாம் பெற்றுக்கணும், இதெல்லாம் பெறல. இதுக்கு டெல்லி கிட்ட போய் நீங்க என்ன பேச்சுவார்த்தை நடத்துனீங்க, என்னென்ன சட்ட போராட்டங்கள் நடத்துனீங்க, இது மாதிரி பல விஷயங்களை நீங்க கேட்கலாம். அதுல ஒரு நியாயம் இருக்கு. அரசியல்லாம் என்ன, ஆளுங்கட்சியை விமர்சிக்கணும், ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதுல இருந்து நீங்க ஜெயிச்சு வரலாம், தப்பே கிடையாது. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அப்படியே ஸ்கிப் பண்றீங்க. ஏதோ தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இல்லாத மாதிரி. டெல்லிக்கு நமக்கு சம்மதமே கிடையாதுங்க. அவங்க தனி உலகத்தில் இருக்காங்க. அவங்க ஒன்றும் நம்ம பணத்தெல்லாம் வாங்குறது கிடையாது. டெல்லி நம்மளோட ஜிஎஸ்டி வாங்கல, டெல்லி நமக்கு அதிகாரம் போடல, டெல்லி புதுசு புதுசாக சட்டம் கொண்டு வரல, டெல்லி யூஜிசி விதிகளை மாத்தல, டெல்லி கீழடி ஆய்வுகளை ரிஜெக்ட் பண்ணல, எல்லாமே தமிழ்நாடு அரசாங்கம் தான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மொக்கையான, அரசியலே தெரியாத, எந்த விதமான பாஜக எதிர்ப்பும் செய்யாத, செய்வதற்கான திராணி இல்லாத ஒரு நபராக விஜய் இன்னைக்கு பேசியிருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வழக்கம் போல சினிமா டயலாக்ஸ் தான். முதல் சினிமா டயலாக பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நிறைந்த மாநிலமாக நமது அரசு உயர்த்தும். யாரு? இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே தமிழ்நாட்டை பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக மாற்றுவார் அப்படிங்கிறாங்க. இதே விஜயை பார்த்து நான் நேரடியாக கேட்கிறேன், இந்தியாவிலேயே ஃபேக்டரியில வேலை செய்யக்கூடிய பெண்கள் எங்க அதிகமா இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. 42% இந்தியாவினுடைய மொத்த உழைக்கும் பெண்களில், ஃபேக்டரியில மேனுஃபேக்சரிங் செக்டாரில் உழைக்கும் பெண்களில் 42% தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்கள். தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இவ்வளவு பெண்கள், இவ்வளவு முதலீடுகள் எப்படி வரும்? சர்வதேச அரசியலை உள்வாங்கினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தன் 10,000 கோடியை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணி பிசினஸ் பண்றான் அப்படின்னா இங்க லேபர்ஸ் ஃப்ரீ ஃப்ளோவா கிடைக்கும், சீப் லேபரா கிடைக்கும். அதே சமயத்தில் லேபர் எந்த காரணத்தை கொண்டும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி ஆகட்டும், இல்லை வேற மதம் சார்ந்த சிக்கல்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் லா அண்ட் ஆர்டர் சிக்கல்களாக இருக்கட்டும், இதில் பாதிக்கப்பட்ட மாட்டாங்க லேபர்ஸ் அப்படின்னா தான் பெரிய கோடிகளை கொண்டு வந்து குவிப்பான். ஸோ ஒரு 10,000 கோடி நிதி அந்த நிதியால் இவ்வளவு பெண்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இங்கே லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது மிகச்சரியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நான் குற்றமே நடக்கலன்னுலாம் சொல்ல வரல, குற்றம் நடக்குது. அந்த நடக்கக்கூடிய குற்றங்களை எவ்வளவு சீக்கிரமாக வழக்கு பதியப்பட்டு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். உலகத்தில் நியூயார்க்காக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, பாரிஸாக இருந்தாலும் சரி, எந்த நாடு, சீனாவாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்டிலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது இயல்பா நடக்கும். ஆனா அது எவ்வளவு நடக்குது, அரசாங்கம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் லா அண்ட் ஆர்டர் சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கான முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இது மாதிரி பல பிரச்சனைகள் பெண்கள் குறித்து வரும்போதெல்லாம் காவல்துறை 24 மணி நேரத்துக்குள்ள அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே அதிகமாக வேலைக்கு போகக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டரில் கூடிய பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமான பெண்கள் ஒரு யூஜி முடிச்சு, பிஜி முடிச்சு, டாக்டரேட் போறாங்க இல்லையா, 3வது டிகிரிக்கு அந்த டாக்டரேட் பட்டங்கள், முனைவர் பட்டங்கள், அதில் போகிறது இந்தியாவிலேயே தமிழ் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 15.62% இருக்காங்க. இதே போல பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறு தொழில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தொழிலில் அதிகமான பெண்கள் பார்ட்டிசிபேஷனும் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லலை, டெல்லி அரசாங்கமே சொல்லுது. அவங்களுடைய டேட்டாஸ் எந்தெந்த அமைப்புகள் சொல்றாங்க அப்படின்னா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப்பாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை அவதார் குரூப்ஸாக இருக்கட்டும், இவங்களுடைய ஆய்வு இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில், அதில் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 80% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிராக மிக குறைந்த கிரைம் நடக்கக்கூடிய சிட்டி கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது சென்னை, கோயம்புத்தூர் அப்படின்னு இந்தியாவினுடைய டெல்லி அரசனுடைய ரெக்கார்டே சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் இதே டெல்லி அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் டாப் மோஸ்ட் 25 சிட்டியில் பாதுகாப்பான 8 சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் பெண்கள் சுகாதாரத்துறையில் அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட 75%. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இங்கே பெண்கள் படிக்க முடியுது, பெண்கள் வேலைக்கு போக முடியுது,
டாக்டரேட் பண்ணி பெண்கள் ஒரு பேராசிரியராக ஆய்வாளராக போக முடியுது, பெண்கள் தொழில் செய்ய முடியுது, எல்லாத்துக்கும் ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கத்தினுடைய ரெக்கார்ட்ஸை சொல்லும்போது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை எடுத்து வைத்துக்கொண்டு திரும்ப 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 தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இல்லை அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷனை உருவாக்க முயற்சி பண்றார். இது மிகப்பெரிய தவறான ஒரு செயல். இதுல இன்னொரு டயலாக் வேற, அரசு பள்ளி தரத்தில் கல்லூரி தரத்தில் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே நாங்க உயர்த்தி நிற்போம் தமிழ்நாட்டை அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே பள்ளி கல்வித்துறையா இருக்கட்டும் இல்ல உயர்கல்வியா இருக்கட்டும் பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கக்கூடிய இடம். இந்தியாவில் டாப் மோஸ்ட் 10 யூனிவர்சிட்டி எடுத்தா 18 யூனிவர்சிட்டிக்கு மேல தமிழ்நாட்டில் தான் இருக்கு. சிறந்த அரசு கல்விக்கூடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இது நாம சொல்ல, கொத்து கொத்தாக வட இந்தியாவிலிருந்து பிளப்பு தேடி இங்க வரக்கூடிய அந்த பாட்டாளிகள் சொல்றாங்க, எங்க ஊர்ல இது மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது சார், இவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி எத்தனாயிரம் ஸ்கூலை தமிழ்நாட்டில் வச்சிருக்கிறது இந்த அரசுகள் தானே தவிர விஜய் மாதிரி நாங்க வந்துதான் பள்ளிக்கூடத்தை ஆரம்பிப்போம் இந்த கதையெல்லாம் இல்லை. நீங்க உண்மையிலேயே பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும், கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க பீகார், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒரிசா அது மாதிரியான மாநிலத்துக்கு போய் நீங்க சேவை செய்யலாம். ஏன்னா அங்கதான் இன்னும் போதிய கல்விக்கூடங்கள் இல்லாம இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அங்க போய் வேலை பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ற வகையில் பாடத்திட்டம் மாற்றப்படும் அப்படிங்கிறாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏற்கனவே பாடத்திட்டம் இருக்கு. அதுல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வுல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்வன் திட்டம் மாதிரியான நிறைய திட்டங்களை கொண்டு வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணா வேற ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போக வச்சு பாஸ் பண்ணி அவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகி மாணவர்கள் மத்தியில் இப்ப சமீபத்தில் பல நிகழ்ச்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கிற திட்டங்களையே ஏன் நீங்கள் உருட்டிக்கிட்டு இருக்கீங்க? இதில் இன்னொரு விஷயம் வேற, பேருந்து வசதியே இல்லாத கிராமங்களுக்கு தாவேக ஆட்சிக்கு வந்தால் அப்படி ஒரு விஷயமே இருக்காது அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பேருந்து வசதி இல்லாத கிராமங்கள்லாம் இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு சில கிராமங்கள் இருக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பேருந்து இருக்கும், அதோட ஃப்ரீக்வன்சி குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த ஃப்ரீக்வன்சி குறைச்சிருப்பாங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவில் வரக்கூடிய டயலாக் இருக்குது பார்த்தீங்களா, நான் வந்தால் கிராமப்புறங்களில் வேலை கிடைச்சிடும், நான் வந்தால் கிராமப்புறங்களுக்கு பஸ் விடுவேன், நான் வந்தால் எல்லாத்துக்கும் குடிக்க தண்ணி குடிப்பேன், நான் வந்தால் எல்லாத்துக்கும் இதை செய்வேன், நான் வந்தால் அதை செய்வேன் அப்படின்னு இந்த சினிமாவில் பேசக்கூடிய மொத்த டயலாக்கையும் அவர் பேசி வச்சிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே விஜயை பார்த்து தொடர்ச்சி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுட்டே இருந்துச்சு, நீங்கள் முதல்ல எப்போ மக்களை சந்திப்பீங்க அப்படின்னு. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார். நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு, தாவேகா ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு கிராமமாக நான் பார்ப்பேன் மக்கள் அப்படிங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், யாரெல்லாம் கிராமமாக போய் மக்களை பார்த்து பிரச்சனை என்னன்னு ஸ்டடி பண்ணி அவங்களோட போராட்ட களத்தில் நின்று போராடி தேர்தலுக்கு ஓட்டு வாங்கி தான் சிஎம் ஆயிருக்கிறாங்க. இதுதான் வரலாறு. இப்போ 1967 திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருது அப்படின்னா அது திக நீதி கட்சி காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1925 ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி 17 வருஷம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அதுக்கு பிறகு இது பார்த்தீங்கன்னா இயக்கங்களாக மாறி பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் மக்கள்கிட்ட மக்கள் பணி செஞ்சு கிராமமாக போய் பொதுக்கூட்டம் போட்டு மக்கள்கிட்ட பேசி துண்டறிக்கை கொடுத்து அரசியல் பிரச்சாரம் பண்ணி அதுக்கு பிறகு தேர்தல் நின்று சில சொற்பமான வாக்குகளை வாங்கி சில சீட்டுகளை வாங்கி ஜெயிச்சு அதுக்கு பிறகு ஒரு மெஜாரிட்டியாக ஜெயிச்சு வர்றாங்க. இது ஏதோ நான் சிஎம் ஆயிடுவேன் அதுக்கப்புறம் கிராமமாக பார்ப்பேன். இது ரொம்ப யாராவது கேட்டாங்கன்னா இது ஒரு பதில் சொல்லலாம்ல, ஏன்பா விஜய் வரல, ஜெயிச்சோடனே வருவார்ப்பா, அவரு செத்தப்பவே வரல, செத்தப்பவே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டு ஹோட்டலில் வச்சு கூத்தடிச்சார் அவரு. இப்போ அவர் ஜெயிச்சிருவாராம், அந்த நம்பிக்கையில் வேற இருக்காராம். ஜெயிச்சதுக்கு பிறகு வீடு வீடாக போய் என்ன பண்ண போறாரு, ஜெயிச்சதுக்கு பிறகு நீ எதுக்குப்பா கிராமமாக போகணும், ஜெயிச்சதுக்கு பிறகு இங்கே உட்காந்து ஒழுங்காக பாலிசி தான் ரெடி பண்ணுவாங்க, ஜெயிச்சதுக்கு பிறகு நான் கிராமமாக போகிறேன், எதுக்கு வெற்றி விழா கொண்டாட போறீங்களான்னு கேட்குறேன். ஸோ அப்போ வழக்கம் போல விஜயினுடைய இந்த வேலூர் கூட்டம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய சொதப்பல்ல தான் போய் முடிஞ்சிருக்கு. சும்மா நின்றுட்டு அப்படியே பயங்கரமாக சவால் விடுறாரு. வழக்கம் போல ஒரு குட்டி கதைகள், கிராமத்தான், சின்ன பையன் பெரிய பையன், ஜல்லிக்கட்டு அப்படின்னு வழக்கம் போல ஒரு கதையை சொல்லிட்டு எந்த விதமான அரசியல் திட்டமே இல்லாமல் அவர் எஸ்கேப் ஆகிறாரு. இவ்வளோ நாளாக நம்ம எல்லாரும் என்ன கேள்வி கேட்டுட்டு இருந்தோம், ஏப்பா நீ பிஜேபி பற்றி பேச மாட்டேங்கிற, ஏப்பா பிஜேபி பற்றி பேச மாட்டேங்கிற அப்படின்னா, நான் பிஜேபி பற்றி பேச வேண்டிய தேவையே கிடையாது, அது என்டிஏ. எனக்கு என்டிஏன்னா எங்கே, அதான் அது கிட்டத்தட்ட அண்டார்டிகாவில் இருக்குது என்டிஏ கூட்டணி, டெல்லி எங்கே இருக்குது, ரஷ்யாவை தாண்டி இருக்குது, எனக்கு அதுக்கும் பிரச்சனையே கிடையாது, நான் தமிழ்நாட்டை சென்னையை பற்றி தான் பேசுவேன், ஏன்னா ஈசிஆரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய சில தகவல்கள் என்ன அப்படின்னா, விஜய் இந்த தேர்தலில் நிற்கவே போகிறது கிடையாது, நின்னா கண்டிப்பாக தோத்துருவார். அப்படி தோற்காம ஜெயிச்சிட்டா கூட, விஜய் அப்படிங்கிற ஒரு தனி நபர் ஜெயிச்சிட்டா கூட கட்சியில் மற்றவங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்க, விஜய் மட்டும் தனியாக சட்டமன்றத்துக்கு போகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவாக இருக்கட்டும் இல்லை அதிமுகவாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கும் போது விஜய் தனியாக சட்டமன்றத்துக்கு போனால் கண்டிப்பாக விஜய்கிட்ட பல கேள்விகளை கேட்பாங்க. விஜய்னால் பதில் சொல்ல முடியாது. நம்ம சபாநாயகர் அப்பாவு மாதிரி திருப்பி அப்பா கூட உட்காரலாம், இல்லை அவர் மாதிரி இன்னொருத்தர் உட்காரலாம்.
விஜயை வந்து கடுமையாக கலாய்ச்சிருவாங்க அப்படின்னு அவர் பயங்கரமாக பயப்படுறாரு. அண்ணே நீங்கள் தனியாக தயவு செஞ்சு சட்டமன்றத்துக்குள்ளே போயிடாதீங்க, கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய மரியாதையும் மானத்தையும் நம்மளை கெடுத்துருவாங்க, பொது வெளியில் அதுக்கப்புறம் நம்ம போகவே முடியாது, நீங்களும் சட்டமன்றத்துக்கு போக மாட்டீங்க. ஸோ இதை தினம் சொல்லி நம்மளை சாகடிச்சிருவானுங்க. நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு வரல, நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வரலனா கூட நாங்கள் சமாளிச்சிருவோம், ஆனால் சட்டமன்றத்துக்கே நீங்கள் வரமாட்டீங்க எம்எல்ஏ ஜெயிச்சதுக்கு பிறகு அப்படின்னா அதுக்கு பிறகு வாழ்க்கையில் தாவேக்காங்கிற கட்சி ஒரு முறை கூட ஒரு சீட்டு கூட எப்பவுமே ஜெயிக்க முடியாத இடத்துக்கு போயிடுவோம். அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எலெக்ஷனில் நிற்காதீங்க, நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் நின்று ஜெயிக்கிறோம், அதுக்கு பிறகு எங்காவது இடைத்தேர்தல் நடந்தால் நீங்கள் ஜெயிச்சிருங்க அப்படின்னு ஆதவர்ஜுனாவே பர்சனலாக சொன்னதாக பல தகவல்கள் வந்திருக்கு. இது 100% உண்மையாகவும் இருக்கும். விஜய் இந்த முறை தேர்தலில் நிற்க மாட்டார். ஏன் அப்படின்னா, நின்னார்னா சட்டமன்றத்துக்கு போகணும், அது அவரால் முடியாது. சட்டமன்றத்துக்கு போனால் பதில் சொல்லணும், கேள்விகள் கேட்கணும், அதுவும் அவரால் முடியாது. இன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன பேசுவாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் தப்பாக பேசினா அங்கே இருக்கக்கூடிய திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் மோசமாக கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். பயப்பட கூட செய்வார். ஐயோ சட்டை கட்டி கிழிச்சிருவாங்களோ, வேட்டி கட்டி உருவாங்களோ, இல்லை பேண்ட்டு போட்டால் இப்படி இழுத்துட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு கூட அவர் வராமட்டுருவார். அதனால் விஜய் தேர்தலில் நிற்க மாட்டார். விஜயை நம்பி இப்படி அலையலையாக கூட்டமாக வேலூருக்கு போகிறேன், சேலத்துக்கு போகிறேன், ஈரோட்டுக்கு போகிறேன்னு ஒரு கும்பல் போயிட்டே இருக்குது. அந்த பசங்களை நினச்சா மிக 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 வேதனையாக இருக்கிறது.